பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்காக, உங்கள் குடும்பத்தின் ஆசீர்வாதங்களுக்காக இயேசு விடுவிக்கிறார் குழுவினராக நாங்கள் அடிக்கடி ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த ஆண்டினுடைய வாக்குத்தத்தத்தின்படி உங்களை மேன்மையாக வைப்பார். இந்த நாளிலும் தேவன் உங்களுக்கு விசேஷித்த ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்கும் முன்பதாக வேதத்திலிருந்து தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு வாக்குத்தத்தத்தை பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலுடைய சத்தத்தை அவர் கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். நமக்கு ஒரு தேவன் உண்டு, ஜெபத்தை கேட்கிற ஒரு தேவன். அதிலும் அவருடைய பிள்ளைகள் கண்ணீர் வடித்தால், அவருடைய பாதபடியில் அவருடைய பிள்ளைகள் அழுதால் அவராலே சும்மா இருக்க முடியாது. உடனே ஓடி வந்து இறங்குகிற ஒரு தேவனாக இருக்கிறார். வேத புத்தகத்தை நாம் பார்க்கும் பொழுது யார் யார் அவருடைய பாதபடியிலே கண்ணீர் வடித்தார்களோ உடனடியாக அவர்களுக்கு அற்புதம் செய்ததை நாம் அறிந்து கொள்ளலாம். காரணம், அவர் கண்ணீரை காண்கிற ஒரு தேவன். காண்கிற தேவன் மாத்திரமல்ல, கண்ணீரை துடைக்கிற ஒரு தேவனாகவும் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, தம்முடைய பிள்ளைகளோடு கூட சேர்ந்து கண்ணீர் வடிக்கிற ஒரு தேவனுமாய் இருக்கிறதை வேதத்திலே நாம் அறிந்து கொள்ளலாம். இன்றைக்கு நீங்கள் கூட ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தம் நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். உங்கள் பிள்ளைகளை குறித்த காரியமாய் இருக்கலாம், சரீரத்தில் காணப்படுகிற பலவீனங்களை குறித்த காரியமாய் இருக்கலாம், தொழில் காரியமாய் இருக்கலாம். எந்த ஒரு காரியமாய் இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், இதுவரைக்கும் எந்த காரியத்தை குறித்து நீங்கள் அழுது கொண்டிருந்தீர்களோ இனி நீ அழுது கொண்டிராய். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். வேதத்தில் அநேகருடைய கண்ணீரை துடைத்திருக்கிறார் என்பது நமக்கு சாட்சியாக இருக்கிறது. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆகார் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் தன்னுடைய பிள்ளை சாகிறதை பார்க்க முடியாதபடி வனாந்தரத்தில் அழுகிறாள். உடனே ஆண்டவர் இறங்கி வந்து அவளுக்கு அற்புதம் செய்ததை நாம் பார்க்கலாம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது அன்னாள் என்ற ஒரு பெண் நிந்தையை தாங்க முடியாதபடி ஒரு குழந்தை இல்லையே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே போய் அழுகிறாள். நடந்தது என்ன? அதற்கு பிறகு அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தேவன் அவளுடைய அழுகையை மாற்றி போட்டார். எதற்காக ஜெபம் பண்ணினாலோ அந்த ஜெபத்திற்குரிய பதிலை ஆண்டவர் கொடுத்து ஒரு அருமையான குழந்தையை கொடுத்து தேவன் ஆசீர்வதித்தார். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். தாவீது தன்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாவற்றையும் இழந்த நிலைமையிலே தேவனை நோக்கி அழுகிறான். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? இழந்து போன எல்லாவற்றையும் சகலத்தையும் தாவீது திருப்பி கொண்டான் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். சரீரத்தில் ஒரு கொடிய வியாதி நிமித்தம் எசேக்கியா ராஜா ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து அழுகிறான். ஆண்டவர் உடனே இறங்கி உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சொல்லி 15 வருஷம் ஆயுசு நாளிலே அவனுக்கு கூட்டி கொடுத்தார். என் அன்புக்குரியவர்களே, இதே போல நிந்தைகள் நடுவிலே, அவமானத்திற்கு நடுவிலே, ஏதோ ஒரு குறைவுக்கு நடுவிலே, ஏதோ ஒரு வியாதிக்கு நடுவிலே, ஏதோ ஒரு இழப்பிற்கு நடுவிலே நீங்கள் அழுது கொண்டு இருக்கிறீர்களோ பயப்படாதிருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இனி நீ அழுது கொண்டிராய். என்ன காரியத்திற்காக என்னுடைய சமூகத்திலே நீ ஜெபித்தாயோ அதே காரியத்திலே உனக்கு அற்புதம் செய்வேன் என்று ஆவியானவர் இந்த காலை நேரத்தில் உங்களை பார்த்து சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தம்முடைய பிள்ளைகள் கண்ணீர் வடிப்பதை பார்த்து ஆண்டவரால் ஒரு நாளும் சும்மா இருக்கவே முடியாது. உடனடியாக வந்து அவர் அற்புதம் செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஒரு விசை ஆண்டவருடைய சமூகத்திலே நான் கண்ணீர் வடித்த பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தை இன்றும் எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது. மகனே, நீ அழாதே, நீ அழுகிறதை என்னால் தாங்க முடியவில்லை என்று ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார்.
என்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் தெய்வ சமூகத்தில் கண்ணீர் வடிக்கிறேனோ உடனடியாக பதில் கிடைக்கிறதை இந்த வாழ்க்கையிலே நான் அனுபவித்திருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய சமூகத்தில் அழுகிற உங்கள் அழுகைக்கு நிச்சயமாக பதில் உண்டு என்பதை ஒரு நாளும் மறந்து போய்விடாதிருங்கள். சமீபத்திலே தேவனுடைய வீட்டிலே நடைபெற்ற விடுதலை முகாமிலே ஒரு அருமையான சகோதரி சொன்ன சாட்சி வந்திருந்த அத்தனை பேருடைய உள்ளத்தை அசைத்து விட்டது. அவர்கள் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்தவர்கள் அல்ல. தன்னுடைய மதத்தின் மீது மிகுந்த பக்தி வைராக்கியம் உள்ளவர்கள். தான் வணங்குகிற தெய்வத்தினுடைய கோயிலிலேயே எப்பொழுது விழுந்து கிடப்பார்களாம். அந்த அளவிற்கு அந்த தெய்வத்தின் மீது பக்தி உள்ளவர்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னுடைய பக்தியின் விளைவாக எனக்கு கிடைத்த பரிசு என்னுடைய மார்பில ஒரு பெரிய கட்டி வந்தது என்று சொன்னார்கள். அது சுகமாக வேண்டும் என்று இன்னொரு கோயிலுக்கு போனேன். அதனால எனக்கு கிடைத்தது என்ன? என்னுடைய குரல் வளையிலே ஒரு பெரிய கட்டி வந்தது. ஊமையாகி போய்விட்டேன். பஸ்ஸில் டிக்கெட் கேட்க வேண்டும் என்றால் சொன்னா கூட என் வாயை திறந்து பேச முடியாது. ஒரு பேப்பர்ல எழுதிதான் நான் கேட்க வேண்டும். அந்த அளவிற்கு அந்த கட்டி பெருசாகி விட்டது. வேதனைக்கு மேல வேதனை. இன்னொரு இடத்தை நோக்கி போனேன். எனக்கு எப்படியாவது சுகம் கிடைக்க வேண்டும் என்று கன்னத்திலே ஒரு பெரிய கட்டி வந்து விட்டது. அந்த சகோதரி சொன்னார்கள், 3 கட்டிகள் பெரிய அளவிலே என்னுடைய சரீரத்தில் தொங்கி கொண்டு கிடந்தது. அநேக மருத்துவரிடத்தில் போய் காண்பித்திருந்திருக்கிறார்கள். எல்லாரும் கைவிட்டு விட்டார்கள். சென்னையில ஒரு பிரபலமான மருத்துவமனைக்கு போய் சென்று டாக்டர் இடத்துல காட்டின பொழுது உடனடியாக 4 ஆபரேஷன் பண்ண வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். ஆபரேஷனுக்கு நாள் குறிக்கப்பட்டாகிவிட்டது. நாள் குறிக்கப்பட்ட அந்த நாளிலே திடீரென்று எதிர்பாராத விதமாக தவறி கீழே விழுந்து விட்டார்கள். இன்னும் 21 நாள் கழித்து உங்களுக்கு ஆபரேஷன், நீ வீட்டுக்கு போய்விட்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்பிவிட்டார்கள். அவருடைய ஊர் நாலுமாவடிக்கு அருகில் இருக்கிற ஒரு ஊர் தான். இங்கே வந்தால் மறுபடியும் சில வேதனை தாங்க முடியாதபடி சில மருத்துவரிடத்துல போயிருக்கிறார்கள். ஒரு மருத்துவர் சொல்லி இருக்கிறார், 200 ஊசி போட்டால் உங்களுக்கு சுகமாகி விடும் என்று சொல்லி இருக்கிறார். எப்படியாவது சுகம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி 80 ஊசி போட்டிருக்கிறார்கள். கடுகு அளவு கூட சுகம் கிடைக்கவில்லை. அந்த சகோதரி சொல்லுகிறார்கள், எப்பொழுதும் அழுது கொண்டிருப்பேன். பகலிலும் தூக்கம் வராது, இரவும் தூக்கம் வராது. இரவு வந்துவிட்டால் எப்பொழுதும் கடிகாரத்தையே நான் பார்த்து கொண்டிருப்பேன். எப்பொழுது விடியும் என்று ஏங்கிக் கொண்டிருப்பேன். அந்த அளவிற்கு எனக்கு வேதனை. இப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான சூழ்நிலையிலே சிலர் வந்து சொல்லுவார்களாம், கொஞ்சம் பால் எடுத்து உன் வாயில நாங்க ஊத்துறோம், உன் ஜீவன் அப்படி அமைதியாக போகட்டும். இந்த வேதனை படுவதை காட்டிலும் இந்த உலகத்தை விட்டு போவது உனக்கு நல்லது என்று அநேகர் சொல்லி இருக்கிறார்கள். எப்படி இருந்திருக்கும் அந்த சகோதரிக்கு. ஒரு நாள் யாரோ ஒருவர் நாலுமாவடியிலே நடைபெறுகிற விடுதலை முகாமை குறித்து சொல்லி இருந்திருக்கிறார்கள். 1995ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒரு சம்பவம் இது. 3 நாட்கள் நடைபெற்ற அந்த விடுதலை முகாமில் வந்து அவர்கள் கலந்து கொண்டிருந்திருக்கிறார்கள். ஜெப நேரத்திலே ஆண்டவரை நோக்கி அழுதிருக்கிறார்கள். ஆண்டவரே, என்னுடைய பாவத்தை நீர் மன்னித்து எனக்கு இந்த வியாதியிலிருந்து சுகம் தாரும் என்று கண்ணீரோடு கர்த்தருடைய பாதபடியிலே விழுந்து அழுதிருக்கிறார்கள். அந்த தாயார் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஊமையாய் அந்த இடத்திலே வந்தேன். அந்த 3 நாட்களுக்குள்ளாக நன்றாக பேசக்கூடிய அளவிற்கு ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்தார். ஐயா, இன்றைக்கு 10 வருஷம் ஆகிவிட்டது. அந்த 3 கட்டிகளும் இருந்த இடம் தெரியாமல் ஒரு கடுகளவு கூட மாத்திரை இல்லாத அளவிற்கு மறைந்து போவதற்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். இயேசுவே ஜீவனுள்ள ஆண்டவர் என்று பல்லாயிரக்கணக்கான ஜனங்களுக்கு நடுவிலே சாட்சி சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏழை தாயாருடைய கண்ணீருக்கு உடனடியாக இறங்கி அற்புதம் செய்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய கண்ணீரை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். எந்த காரியத்திற்காக நீங்கள் அழுது கொண்டு இருக்கிறீர்களோ அந்த காரியத்தை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஆண்டவர் விரும்புகிற ஒரே ஒரு காரியம் என்ன? அவரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். நமக்கு ஒரு பிரச்சனை வந்துவிட்டால், ஒரு போராட்டம் வந்துவிட்டால் தனியாக உட்கார்ந்து நாம் அழுகிறோம், அல்லது மற்றவரிடத்திலே நம்முடைய பாரங்களை சொல்லி நாம் அழுகிறோம். தயவு செய்து அதை நிறுத்திவிட்டு ஆண்டவருடைய பாதபடியிலே அழுங்கள். ஆண்டவரிடத்தில் உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி அழுங்கள். கர்த்தருடைய வசனம் தெளிவாக சொல்லுகிறது, உங்களுடைய கூப்பிடுதலுடைய சத்தத்திற்கு அவர் உடனே இறங்கி உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பாராம். பர்தீமேயு குருடன், ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று அவன் கூப்பிட்டான். கண்ணீரோடு அவன் கூப்பிட்டு இருப்பான். எல்லாரும் அவனை அதட்டினார்கள். அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்ட உடனே ஆண்டவர் இறங்கி அவனுக்கு அற்புதம் செய்தார்.
அந்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய ஜெபத்தை கேட்க அவர் ஆவல் உள்ளவராய் இருக்கிறார். அந்த ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுவோமா? இன்றைக்கு உடைய கண்ணீர் துடைக்கப்படுகிற ஒரு நாள். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இனி நீ அழுது கொண்டிரா என்று எங்களுக்கு வாக்கு பண்ணினீர் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் இதுவரைக்கும் வடித்த கண்ணீர் போதும் அப்பா. வியாதி நிமித்தம் உம்முடைய பிள்ளைகள் வடித்த கண்ணீர் போதும் ஆண்டவரே. இழப்புகள் நிமித்தம் உம்முடைய பிள்ளைகள் வடித்த கண்ணீர் போதும் ஆண்டவரே. அவமானம் நிந்தை நிமித்தம் உம்முடைய பிள்ளைகள் வடித்த கண்ணீர் போதும் ஆண்டவரே. தகப்பனே, தோல்வி நிமித்தம் உம்முடைய பிள்ளைகள் வடித்த கண்ணீர் போதும் ஆண்டவரே. இனி உம்முடைய பிள்ளைகள் அழுது கொண்டிருக்க கூடாதப்பா. இனிமேல் உம்முடைய பிள்ளைகள் கண்ணீர் வடிக்க கூடாதப்பா. என்னென்ன காரியத்திற்காக உம்முடைய பிள்ளைகள் கண்ணீர் வடிக்கிறார்களோ, இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே அந்தந்த காரியத்தில் நீர் அற்புதம் செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய வல்லமை இப்பொழுது இறங்கும்படி நான் ஜெபிக்கிறேன். அந்த பிரச்சனைகள் மாறும்படி நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளுடைய துக்கங்களை நீர் சந்தோஷமாக நீர் மாற்றுவீராக. அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். வியாதி படுக்கைகள் இயேசுவின் நாமத்தினாலே மறையட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, மரண படுக்கைகள் இயேசுவின் நாமத்தினாலே மறையும்படி நான் கட்டளை இடுகிறேன். செத்துப்போன அவயவங்களுக்குள்ளே உம்முடைய ஜீவன் வரும்படி நான் ஜெபிக்கிறேன். தேவரீர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய கிருபை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, உங்கள் கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள். இனி நீங்கள் அழுது கொண்டிருக்க மாட்டீர்கள். ஆண்டவர் உங்களுடைய துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுவார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் உங்களை வேதமே வெளிச்சம் என்ற நிகழ்ச்சியில் சந்திப்பது பேரானந்தமாயிருக்கிறது. கர்த்தர் உங்களை இன்றைக்கு ஆசீர்வதிப்பாராக. இன்றைய வேத பாடம் தேவனுக்கும் நமக்கும் உள்ள 7 உறவுகளை குறித்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவுகள், எப்படியெல்லாம் நாம் தேவனை பார்க்கிறோம், தேவன் எப்படியெல்லாம் நம்மை பார்க்கிறார் என்ற நிலைமையில 7 விதமான உறவுகளை நாம் பார்க்க போகிறோம். எப்பொழுதுமே அவரை ஆண்டவரும் தேவனும் கர்த்தருமாக அப்படி நாம் சொல்லுகிறது ஒரு புறம் இருக்க, இன்னொரு விதத்துல அவர் நம்முடைய வாழ்க்கையில எப்படி உறவு கொள்கிறார், எப்படி தொடர்பு கொள்கிறார் என்கிறதை விளக்க இந்த 7 குறிப்புகள் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஏசாயா 49 அதிகாரம் 15 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லியிருக்கிறார். பாலகன் என்று சொல்லுகிறார். ஒரு விதத்தில் நாம் தேவனுக்கு பாலகனை போல் பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். இதுதான் முதல் உறவு. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கும்படி அவர்களுக்கு அவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது முதலாவது நாம் அவருடைய பிள்ளையாய் பாலகனாய் மாறுகிறோம். அவர் நம்மேல் அதிக அக்கறையும் கரிசனையும் அன்பும் இரக்கமும் உருக்கமுமாயிருந்து அவர் நம்மை தோளில் சுமந்து நம்மை அவர் பாலூட்டி வளர்ப்பது போல் அவ்வளவு தாயாக அவர் இருந்து நம்மை நடத்துவார். அது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஆறுதலா இருக்கும். ஆனால் எப்பொழுதும் பாலகனாகவே நாம் இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறது இல்லை. நாம் நம்முடைய பிள்ளைகள் கூட எப்பொழுதும் குழந்தைகளாகவே இருக்க வேண்டும் என்று நாம் எண்ணுகிறது இல்லை அல்லவா? அவர்கள் வளர வேண்டும் என்று விரும்புகிறோம். அது போலத்தான் தேவன் பல முறை நம்மிடத்திலே அதிக வளர்ச்சி எதிர்பார்க்கிறார். என்றாலும் முதல் உறவு பாலகன் என்ற உறவுதான். இனி மத்தேயு 11 அதிகாரம் 29 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்றவர் சொல்கிறார். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்படியானால் இது நாம் தேவனுடைய மாணவன் என்ற நிலைமைக்கு மாறிவிடுகிறோம். மாணவன், நீங்கள் வேத வாக்கியத்தை கற்றுக்கொள்ளவும் தேவனுடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளவும் தேவனுடைய வழிமுறைகளை கற்றுக்கொள்ளவும் தேவனுடைய சித்தத்தை கற்றுக்கொள்ளவும் வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஒரு வசனம் சொல்கிறது. நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஆவிக்குரிய பாடங்கள் ஏராளம் உண்டு. அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டால்தான் அவரும் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அவர் உங்களுக்கு போதகராயிருப்பார். நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், எழுதி கொள்ள வேண்டும். மனதில் நீங்கள் நிறைய காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும்.
கற்றுக்கொள்கிற ஒரு இதயம் இருந்தால்தான் நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும். தேவன் நமக்கு ஏராளம் போதிக்கிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொல்கிறார். நான் அவரிடத்தில் ஏராளம் கற்றுக்கொண்டிருக்கிறேன். அனுபவ பாடங்கள், சத்திய பாடங்கள், வாழ்க்கை பாடங்கள், உபதேச விஷயங்கள், ஊழியத்திலே உள்ள விஷயங்கள், உபத்திரவங்களை எப்படி தாங்கிக் கொள்ளுதல், அதனுடைய அவசியம் என்ன, பரிசுத்தாவியை ஏன் பெற வேண்டும், இவ்வளவோ காரியங்கள் இருக்கிறது நாம் கற்றுக்கொள்ள. நீங்கள் ஒரு மாணவனாய், ஆவிக்குரிய மாணவனாகத்தான் தேவன் அநேக சமயம் உங்களை அவர் நடத்துவார். நீங்கள் அதற்கு சம்மதிக்கிறீர்களா? இனி மூன்றாவது தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு யோவான் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். பாருங்கள், நம்மையே அவர் சிநேகிதராக பாவிக்கிறார். நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால், ஏராளம் கற்றுக்கொள்வது மட்டும் போதாது, கற்றுக்கொண்ட சத்தியங்களின் படி செய்தால், தேவனுடைய வார்த்தையின்படி செய்தால் நாம் அவருடைய சிநேகிதர்களாக மாறிவிடுகிறோம். இது எவ்வளவு நெருங்கிய ஒரு உறவு! ஒரு நண்பனாக, ஒரு ஃப்ரெண்ட். இயேசு கிறிஸ்து நமக்கு எவ்வளவு நெருங்கி அவர் வர விரும்புகிறார் பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் அவருடைய நண்பன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நண்பனிடத்தில் பேசுவது போல நீங்கள் அவரிடத்தில் பேசலாம். அவரும் ஒன்றையும் மறைக்காமல் தன் நண்பனிடத்தில் பேசுவது போல உங்களிடத்திலும் அவர் பேசுவார். மோசேயை தேவன் சிநேகிதன் என்று அழைத்தார். ஆபிரகாமையும் சிநேகிதன் என்று அவர் பாவித்திருக்கிறார். உங்களையும் சிநேகிதனாகவே அவர் நடத்துவார். இதுதான் ஒரு அருமையான ஒரு உறவு. நாலாவது, யோவான் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நீங்கள் குறித்துக் கொள்ளும் போது, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. இந்த உறவை பார்த்தீர்களா? நாம் ஆடுகளாக மாறுகிறோம், அவர் மேய்ப்பனாக மாறுகிறார். ஆறறிவு நமக்கு இல்லை என்கிறது போல இந்த விஷயம் நமக்கு காட்டுகிறது. ஒரு ஆட்டுக்கு ஆறறிவு இல்லை. அதுபோல ஒரு அறிவை குறைத்துக் கொண்டு தேவனுக்கு முன்பு வருவது போல நாம் ஆடு போல, அவர்தான் மேய்ப்பன். அவருக்குத்தான் எல்லா அறிவும் உண்டு. நமக்கு எது நல்லது என்று அவருக்கு தெரியும். நம்ம எங்கே நடத்த வேண்டும் என்று அவருக்கு தெரியும். நமக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். அவரை சார்ந்திருங்கள். அவருடைய அறிவுக்கு கீழ் வாருங்கள். வெறும் ஆடு போல இருங்கள். அவர் உங்களை அழகாக நடத்துவார். நீர்ப்பாய்ச்சலான இடங்களை நடத்துவார். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுவார். இவ்வளவு பெரிய விசேஷம். நான் ஆண்டவருக்கு முன்பாக ஒரு ஆட்டுக்குட்டி போல இருந்திருக்கிறேன். சங்கீதக்காரனாகி ஆசாப் சொல்லும் பொழுது, நான் உமக்கு முன்பு ஒரு மிருகம் போல் இருந்தேன் என்கிறார். ஒரு வார்த்தையும் பேசாமல், ஒரு கேள்வியும் கேளாமல் அவருக்கு முன்பு ஒரு ஆட்டுக்குட்டி போல இருந்தால் அது ஒரு நல்ல உறவு. ஐந்தாவது, தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நீங்கள் குறித்தால், அங்கு வாசித்து பாருங்கள். நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாக இருக்கிறோம். அப்படியானால் தேவனுக்கும் நமக்கும் என்ன உறவு? நாம் அவரோடு கூட உடன் வேலையாட்களாக இருக்கிறோம். வேலை செய்கிறவர்களாய். அவரும் நம்மோடு வேலை செய்கிறார், நாமும் அவரோடு வேலை செய்கிறோம். அவருடைய வேலையை நாம் செய்கிறோம். அவருடைய ஊழியத்தை நாம் செய்கிறோம். அவருடைய சுவிசேஷ வேலையை நாம் செய்கிறோம். அவருடைய பரிசுத்த சபையின் வேலையை நாம் செய்கிறோம். அவருடைய சத்திய போதனைகளை நாம் போதிக்கிறோம். நாம் அவருடைய வேலையில் ஈடுபட்டிருக்கிறோம். சகோதரரே, நீங்கள் அவருடைய வேலையில் ஈடுபட்டிருக்கிறீர்கள். அவருடைய வேலைக்காரனாக, அவரோடு உடன் வேலையாளாக இருக்கிறோம். கோ ஒர்க்கர். இதுதான் நல்ல ஒரு உறவு. ஆறாவது, 1 பேதுரு நிருபம் 2ஆம் அதிகாரம் அதில் இருக்கும் 16ஆம் வசனத்தை வாசியுங்கள். தேவனுக்கு அடிமைகளாயிருங்கள். இந்த வசனத்தை பாருங்கள். இந்த உறவு எப்படி இருக்கிறது? தேவனுக்கு அடிமை என்கிற ஒரு உணர்வு. இங்கே நமக்கு ஒரு உரிமை இல்லை. அவருக்குத்தான் சகல உரிமையும். தெரிந்தெடுக்க அவருக்குத்தான் உரிமை உண்டு. நான் தெரிந்தெடுக்க மாட்டேன். அவர் எனக்கு தெரிந்தெடுத்து கொடுப்பவைகளை பெற்றுக்கொள்வேன். அவர் இட்ட கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவேன். அவர் ஆணையிட்டால் நான் அதன்படி நடந்து கொள்வேன். நான் ஒரு அடிமையைப் போல அவருடைய சுமைகளை சுமப்பேன். ஒரு அடிமையைப் போல இருப்பேன். நீங்கள் அப்படி தீர்மானம் எடுக்க வேண்டும். அடிமை என்கிற உணர்வு. மறு பேச்சு பேசக்கூடாது. அவர் ஒன்றை சொன்னால் உடனே கீழ்ப்படிய வேண்டும்.
சத்தியத்துக்கு ஒரு அடிமையை போல கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். அப்பொழுது அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். 7வது, நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு ஏசாயா 62ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாயிருப்பார். பாருங்கள், மணவாளன் மணவாட்டி என்கிற உணர்வு. அவர் மணவாளன், நாம் மணவாட்டியாக மாறுகிறோம். எனவே மணவாட்டி மேல் மணவாளனுக்கு மகிழ்ச்சி இருப்பது போல அந்த விதமான ஒரு மகிழ்ச்சியை அவர் நம்மேல் வைக்கிறார். இது எவ்வளவு பெரிய சந்தோஷம்! பரிசுத்த சபை மணவாட்டி சபை என்று அழைக்கப்படுகிறது. இந்த மணவாட்டி சபை மேல், அதாவது ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளின் மேல் அவர் அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறார். ஒரு மணவாளன் மணவாட்டின் மேல் மகிழ்ச்சியா இருப்பது போல அவர் மகிழ்ச்சியா இருக்கிறார். இந்த உறவை நீங்கள் நிச்சயம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். இதை காத்து கொள்ள வேண்டும். மணவாளன் சீக்கிரம் வருகிறார். மணவாட்டியை சேர்த்துக் கொள்ள வருகிறார். மணவாட்டியின் ஜெபத்தை அவர் ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டார். மணவாட்டியின் கண்களில் கண்ணீரை அவர் பார்க்க விரும்பவும் மாட்டார். அப்படிப்பட்ட மணவாளன் உங்களுக்காய் காத்திருக்கிறார். 7 உறவுகளை குறித்து சொன்னேன். பாலகன் என்ற உறவு, 2வது மாணவன் என்ற உறவு, 3வது சிநேகிதன் என்ற உறவு, 4வது நாம் ஒரு ஆடு என்கிற உறவு, அவர்தான் சகல அறிவும் உடையவர், 5வது உடன் வேலையாள், சேர்ந்து தேவனுடைய வேலை செய்ய வேண்டும், 6வது நான் அவருக்கு அடிமை என்கிற ஒரு உறவு, 7வது மணவாட்டி என்கிற ஒரு உறவு. இந்த 7 உறவுகளும் உங்களுக்கு உண்டு. நம்புங்கள், விசுவாசியுங்கள், முழங்காலிட்டு ஜெபியுங்கள், பரவசப்படுங்கள், விசுவாசத்தில் பலம் கொள்ளுங்கள், தைரியமாய் கர்த்தரை நம்பி நன்மை செய்யுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பார். இப்பொழுது ஜெபம் பண்ணுவோம். தேவனே, உங்களுக்கோடு கூட எங்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு உறவை கொடுத்தீரே. எத்தனை விதமான உறவுகளை கொடுத்திருக்கிறேன். இந்த உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். எங்களோடு இரும். நாங்கள் உம்மோடு நடப்போம். சில வேளை கேள்வி கேட்காமல் உம்மை நம்புவோம். நீர் எங்களுக்கு நன்மையானவைகளையே செய்வீர். இந்த வேத பாடத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் அன்பு பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, அவருடைய பாதத்தில் ஒரு மாணவனைப் போல அமர்ந்திருக்கிற உங்களை தேவன் எவ்வளவோ மெச்சிக்கொள்வார். இன்னும் கற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு புதன்கிழமையிலும் காலையில் உட்கார்ந்து இந்த வேத வசன குறிப்புகளை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய அபிப்பிராயங்களை எங்களுக்கு எழுதலாம். இல்லை என்றால் எங்களுடைய தொலைபேசியிலே எங்களை கூப்பிட்டு நீங்கள் சொல்லலாம். நீங்கள் என்ன இதை குறித்து என்ன நினைக்கிறீர்கள் நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் சந்தோஷப்படுவோம், கர்த்தரை துதிப்போம். ஒரு சில கடிதங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. அநேகர் தொலைபேசியிலே பேசுகிறார்கள். நன்றாயிருக்கிறது இந்த நிகழ்ச்சி என்று பாராட்டுகிறார்கள். நீங்களும் உங்கள் அபிப்பிராயத்தை சீக்கிரமே எங்களுக்கு சொல்லுங்கள். கிருபை உங்கள் முகத்தில் இருக்கிறது. ஆமென்.